ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒன் ஷாட் தான். ஓகேவா? இதை நேம் வந்துட்டு ஃபீல் மை லவ். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். என்னென்னா, விபின் குக் எஃப்எஃப் இனிமேல் நம்ம சேனலில் வராது. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா. இங்கே ஒரு பெரிய வெட்டிங் ஹால் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப நர்வஸாக நின்றுருக்காங்க ஸ்டேஜில். இன்னொரு பர்சன் ரூமில் அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் வராங்க, ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஏன்டா ஹேங் ஓவராக இருக்கா? நேற்று ஒரு வேளை கிளப்புக்கு போனதுனால சொல்கிறாங்க. ஏன்டா பேச்சுலர் பார்ட்டி கொடுத்து அதனால் கிளப்புக்கு போனோம், நீ வேறு குடிச்சிட்டு அந்த ஹேங் ஓவராக இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க. எவன்ஜின் அந்த பர்சன் எவன்ஜின்டா. ஏன்டா ஜிம்னா ஏதோ உன்னை பார்த்தா எப்படி இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏதோ லவ் பண்ணிவிட்டு அந்த பர்சன் சார் அவங்கள வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க முடியாமல் அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்கும்ல, அந்த மாதிரி இருக்கடா உன்னோட இப்போ உன்னோட ஃபேஸை பார்த்தா அப்படி இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறேன்? ஏன்டா அவன் யார்டா லவ் பண்ணியிருக்கான்? இது வரைக்கும் ஜிம் யாரும் லவ் பண்ணதே இல்லை. அங்கிள் ஆண்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறான். இனிமேல் என்னடா கவலை உனக்கு அப்படி சொல்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ்னா ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். போக போக லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம என்னவும் யோன்ஜன் சொல்லியிருக்காங்க ஜிம்மிக்கிட்ட. ஏன்னா அவங்க 2 பேரும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படியே நம்ம ஜவுக்தா ரொம்ப நவ் சொல்லிட்டுருக்காங்க. நம்ம கீழே அந்த பிரைட் வந்து நம்ம ஜவுக்டா. ஓகேவா? ஜவுக்கிட்ட ஒரு பர்சன் வராங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன காய் சொல்கிறாங்க. ஏன்டா ஒரு மாதிரி நிற்கிறா சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. ஏன்டா சின்ன வயசுலேருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஆண்டி அங்கிள் இருக்க விட்டாங்க. ஓகேவா? அந்த மேரேஜ் மட்டும் தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்குது. அதனால் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், இன்றைக்கி என்னாச்சு சொல்கிறாங்க. அதுவும் பேச்சுலர் பார்ட்னர் நேற்று கொடுத்து அசத்துட்டு அப்படி சொல்லிட்டு காய் சொல்லிட்டுருக்காங்க. நீ வேறு அமைதியாக சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அப்படி ஜவுக்தா ஒரு மாதிரி நின்றுருக்காங்க. அவருக்கு மனசே இல்லை, அந்த மேரேஜ் இப்போ ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னு அளவுக்கு இருக்காங்க. எங்கே அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க. இந்த ஜங்குக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விட்டுட்டோம். அவன் ஒரே பையன்றனால நல்ல வேலை மேரேஜ் மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணி விட்டானே, அது வரைக்கும் ஹாப்பிங்க அப்படி சொல்கிறாங்க. ஆமாம்மா, அவனுக்குலாம் மேரேஜ் செட் ஆகுதுன்னா அவன் வந்துட்டு லவ் மேரேஜ் செட் ஆகுது. அவன் லவ் பண்ணவும் இல்லை இது வரைக்கும் யாரையும். அவனுக்கு ரொம்ப டேட்டும் யாரையும் பண்ணதில்லை. அவனுக்கு இதான் செட் ஆகும். ஏன்னா லைஃப்பில் கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சன். என்ன நம்ம இந்த மேரேஜ் மட்டும் நம்ம பண்ணி வைக்கிறோம் சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு நல்ல பர்சன் சூஸ் பண்ண தெரியுமான்னு தெரியல. அதனால தான் நம்ம சூஸ் பண்ணுற பையன் கண்டிப்பாக நல்லா இருப்பான் சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம சூஸ் பண்ணிருக்க பையன் கண்டிப்பாக பெட்டராக இருப்பான். ஜிம்மினை பற்றி நம்ம கேட்டுக்கொள்ளலாம். ஜிம்மி ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப நைஸான பர்சன், கைண்ட் பர்சன் சொல்லிட்டு கேள்விப்பட்டேனே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா எங்கள் ஜிமின் ஹாப்பியாக தானே இருப்பா சொல்கிறாங்க. ஆமாம்மா ஹாப்பியாக தான் இருப்பா. ஏன் சொல்கிறாங்க. இல்லைங்க நேற்று வரைக்கும் நல்லா தாங்க இருந்தா, இன்றைக்கி எதுவும் மாறினது ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, சடனாக மேரேஜ் ஆகுதா, இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்ட்டு நம்ம கூட மட்டுமே இருந்துட்டான். இப்போ மேரேஜ் ஆக போகிறா கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதான் நான் ஆமாம் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம்மிட்ட அப்பா அம்மா சொல்லிட்டுருக்காங்க. ஃபைனலாக எங்கள் குடும்பம் கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாங்க. நம்ம ஜிமினை கூட்டிகிட்டு நம்ம என்னவும் யோஞ்சு தான் கூட்டிகிட்டு வராங்க. எங்கள் ஜிம்மிலாமே பார்க்குறாங்க. அச்சோ என் தங்க எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜவுக் தண்டா ஹெட் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த மேரேஜில் விருப்பமே இல்லை. இது வரைக்கும் விருப்பம் இருந்திருக்கும். நேற்று நைட்லேருந்து ஒரு மேரேஜில் விருப்பமே இல்லை. ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காரு. இப்போது இங்கே ஃபைனலாக இங்கே அந்த பர்சன் நிற்க வைக்கிறாங்க. ஒரு ஆப்போசிட் நிற்கிற பர்சனை பார்க்க கூட ரெடியாக இல்லை. மனசே இல்லாமல் இருக்குது ஒரு மாதிரி. இப்போது ஸ்டார்ட் பண்ணாமல் சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபாதர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுக்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜான் ஜவுக்காக நீ பார்த்து மனை திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜவுக்கு ஃபேஸை கூட பார்க்காம சம்மதம் அப்படி சொல்லிட்டு அப்படியே எங்கேயோ பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஜிம்மிட்ட கேட்டுருக்காங்க. இப்போ பார்த்து நீ ஜான் ஜவுக்கு திருமணம் செய்து கூட சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இந்த வாய்ஸை கேட்டதும் டக்குன்னு அவர் டர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. இப்போது ஜிம்மினும் அந்த பர்சனை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. நீயான்ற மாதிரி இருக்க 2 பேருக்கும். இப்போ ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. ஐ டு ஐ காண்டாக்ட்லேயே இருக்காங்க. இப்போ ஃபாதர் நான் ரிங்கை மாற்றுங்கப்பா அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் கேட்கவே இல்லை. இந்த பக்கம் காயும் அந்த பக்கம் என்னும் டே இங்கே பாருங்க அப்படி சொல்லிட்டு ஹெட்டை அப்படியே ஷேக் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரையும். இப்போ தான் அப்படி சொல்கிறாங்க. ரிங்கை வாங்கடா சொல்கிறாங்க. என்னடா ஒருத்தர் இப்படி பார்க்குறானுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மேற்கும் காய்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதானே தெரியலடா என்னோட டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கானுங்க சொல்கிறாங்க. இப்போது ஃபைனலாக ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஜங்க் அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மின் கண்ணில் அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷம். இப்போ நம்ம ஜங்கை பார்த்தா அவருக்கு அதை விட சந்தோஷம். அப்படியே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணுங்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட் தான் ஜங்க் அப்படிப்பட்ட கிஸ் பண்ண அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மாதிரி வீடாக இருக்குது. ஏன்னா ஜங்க் வந்து மேரேஜே வேணும்னு சொல்லியிருப்பாரு. ஜங்கோட அப்பா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறோம், ஹாப்பியாக இருக்கும், எங்களோட பேச்சை கேள்வி சொல்லிட்டு பண்ணி வச்சிருப்பாங்க, பண்ணணும்னு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்து பயமாக இருக்குமா மேரேஜ் பண்ணிக்க அப்படி சொல்லியிருப்பாரு. இப்போ ஜிமினும் ஹாப்பியாக ஜங்கோட ஹிப்பில் வந்து ஹேண்ட் வச்சிருக்காரு. அப்படியே பிடிச்சிக்கிறாரு டைட்டாக. இந்த பக்கம் நம்ம ஜங்க் தான் ஜிம்மில் அப்படியே ஒரு ஹேண்டை ஹெட்டில் இன்னொரு ஹேண்ட் அப்படியே ஹிப்பில் கொடுத்து அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் அப்படி ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி போயிடுது. அச்சோ அப்படி சொல்கிறோன்னு பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் தான் ஜங்கு டேப் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஜங்கு ஆக்குவராக போயிடுது. என்னடா நடக்குது தெரியல சொல்கிறாங்க. ஏன்டா நம்மளுக்கு தெரியாமல் புது கதை எதனா தெரியலடா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. சரி ஓகே கீழே இறங்கிட்டு சொல்லிட்டு இப்போ இறங்கிட்டு பேரண்ட்ஸ்ட்டு பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஜவுக்கோட அப்பா அம்மாவில் பார்க்க முடியல. ஜிம்மினை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மினும் அப்படி தான் ஜவுக்கே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 2 பேர் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு பிளஸிங்ஸ் வாங்கிட்டு வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எங்கே இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சுங்க, இப்போ அந்த பயம் போயிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் பார்த்தீங்களா நம்ம சனியில் கிஸ் பண்ணும்போது நம்ம ஜிம்மின் எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்லிட்டு பார்க்குறாங்க. எனக்கு ஏதோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இவங்களுக்கு ஒருத்தர் தெரியுமாங்க சொல்கிறாங்க. எது எப்படிமா தெரியும் ஃபோட்டோவில் மட்டும் தான் நம்ம
ஃபோட்டோவில் கூட நம்ம ஜிமின் பார்க்கலையே சொல்கிறாங்க. அதானே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஏங்க சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஜிம்மினோட ஃபோட்டோ கூட அவங்க பார்க்கலதுன்னு ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க சொல்கிறாங்க. ஏமா தெரியலம்மா வா நல்லா இருந்தால் சரி தான் சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. இப்போது நம்ம எவனிச்சணும் நம்ம இன்னும் பேசுகிறாங்க என்னடா நடக்குதுங்க சொல்கிறாங்க. தெரியல சொல்லிட்டு அப்படியே அவங்க ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. இவங்கள்ட்ட பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களும் அதே மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. இப்போ நம்ம ஜாவுக்கு தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிட்டு அப்படியே அந்த காருக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு கார் அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த காரில் போய் உட்காராங்க. காருக்குள்ளே போனது அவ்வளோதான். ஜாவுக்கு அப்படியே ஜிம்மினை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜாவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீங்களாம் சொல்கிறாங்க. நான் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாவுக்கு பார்க்குறாங்க. நீ ஏடாமா அதை சொல்கிறாங்க. நான் தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் அப்படியே நம்ம ஜாவுக்கு என்ன பண்ணுறாங்க. ஜிம்மினை பேபி மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே குழந்தை மாதிரி நினச்சி அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற டிரைவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் கார் விட்டு இறங்கிறாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அச்சிட்டாங்க பாருங்க அவங்க கார் விட்டு இறங்குறாங்க. அவர் பணம் போயிட்டு போறாரு விட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் சொல்கிறாங்க. அச்சோ நம்ப முடியல நீயே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு நம்ப முடியல தெரியுமா. நேற்று நைட்டுலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை தெரியுமா. எப்படா அந்த மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகிடாதா அப்படின்னு நினச்சா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. அது நீ இல்லை வேற ஒரு பர்சன் நினச்சிட்டு இந்த மேரேஜ் ஸ்டாப் ஆகிடாதா அப்படிலாம் நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது அப்பா அம்மா கேட்டப்போ நான் ஓகே சொல்லிட்டேன். மேரேஜ் அரேஞ்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீ நானும் பார்க்க மாட்டோம் அப்படியே நினச்சிட்டு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜங்க் சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. எப்பா ஜிம் தான் ஜங்குக்குன்னு கூப்பிட சொல்கிறாங்க. ஜங்குக்கா அப்படி ஜிம் சொல்ல ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ நீயே சொல்லணும் நினைக்கவே திரும்ப நீ யார் பண்ண சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜவுக்கு ஒருத்தர் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாகவே அப்பா மட்டும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு தோணும் சொல்கிறாங்க. இப்போ சொல்ல டைம் இல்லை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் ஃபோட்டோ கூட பார்க்கல சொல்கிறாங்க. நானும் தான் ஃபோட்டோ பார்க்கல. அப்பா அம்மா ஆசைப்பட்றாங்க. சரிப்பா ஏதோ அரேஞ்ச் பண்ணிட்டு போட்டு விட்டுட்டேன். பார்த்தா நீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. காரை நீங்கள் ட்ரைவ் பண்ணிடலாம். நான் ட்ரைவ் பண்ணுறேன் நீ வாத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இறக்கி விட்டார். இப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க வராங்க. வந்துட்டு நம்ம ஜங்கு தான் கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஜிமின் ஜங்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்டேரிங்கில் நம்ம ஜிம்மோட ஹேண்ட் எடுத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அவரோட ஹேண்டையும் அதில் வச்சுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ரோடை பார்த்து ட்ரை பண்ணுங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு அவர் ரோடையும் பார்த்துட்டு ஜிம்லையும் பார்த்து ட்ரை பண்ணுறாங்க. ஃபைனலாக அவர் வீட்டுக்கு வராங்க. ஜங்குக்கு கார் விட்டு இறங்கணும். ஜிம்மில் அப்படியே லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அச்சு கீழே விடுங்க சொல்கிறாங்க. இந்த வீட்டில் யாரும் நம்ம மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மில் அப்படி தூக்கிட்டே போகிறாங்க வீட்டுக்குள்ள. போயிட்டு அந்த காராலே டோர் லாக் பண்ணுறாங்க. போயிட்டு அந்த சோஃபாவில் அழகாக உட்கார வச்சுட்டு ஜங்கு தான் அப்படி விட்டு ஜிம் மேலே லைட் ஆகுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அச்சோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமே. இன்னும் எனக்கு டைம்லாம் இல்லை. நேற்றுலேருந்து அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு என்னென்ன நினச்சிட்டேன் அங்கே பாரு இப்போ என்ன லவ் ஃபீல் பண்ணேன். நேற்று ஸ்டாப் பண்ணதை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ விவா கொஞ்சம் டைம் இல்லை வேண்டாம் ப்ளீஸ் எனக்காக புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஓகே ஆனால் ப்ளீஸ் பெட்ரூம் சொல்கிறாங்க. பெட்ரூமா சரி ஓகே அப்படி சொல்லி ஜங்கு அப்படி ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜங்க் என்ன பண்ணுறாங்க. நான் ஜிம்மில் போய்ட்டு அந்த பெட்டில் அப்படியே லைட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ அவர் அப்படியே ஒவ்வொரு ஷர்ட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படி ஜங்கே பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று நீ ஸ்டாப் பண்ண சொன்னேன். இன்றைக்கி நான் அப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி நீ ஸ்டாப் பண்ண சொல்லவே கூட சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஜிமின் மேலே ஓவர் ஆகுறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பி பண்ணி ஜங்கு கிஸ் பண்ணா. ஜங்கு அப்படியே ஹங்கரே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ கிஸ்ஸு அவ்வளோ ஒரு மாதிரி வெட் கிஸ்ஸஸாக பண்ணிட்டு இருக்காரு. ஜிமின் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே ஜங்குக்கு அப்படி நேம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஜங்குக்கு அப்படி நேம் சொல்லிட்டே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் மூவ் ஆன் ஆகுது. இப்போது ஆல்மோஸ்ட் இயர்லி மார்னிங் ஆகுது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜங்குக்கு ஸ்டாப் பண்ணுங்க ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு புரியுது உங்களோட ஃபீலிங்ஸ் புரியுது. ஓகேவா ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஜங்கு ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஃபோர் வந்து கஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நினச்சே பார்க்க தெரியுமா. காட் இஸ் ரியலி கிரேட் அப்படி சொல்கிறாங்க. நான் நினச்சி பார்க்குறேன் நீ என்று சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிமின் ஜிம்னு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் நான் நினச்சி பார்க்குறேன் நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக தூங்கலாமா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் ஜங்கு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மாறிங்கடா ஜிமினி க்யூட்டாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜவுக்கு அப்படியே குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நின்றுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. குட் மார்னிங் ஜவுக்கு சொல்கிறாங்க. குட் மார்னிங்டாமா சொல்லிட்டு அவரும் அப்படியே கிட்ட வந்து ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. ஆச்சுன்னா ரொம்ப தாட்டியாக இருக்கா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. தாட்டியா ஐயோ எனக்கு தான் தாட்டியே கிடையாது சொல்லிட்டு அங்கே தாட்டியாக கிட்டவா சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேவா குளிக்கலாமா நீங்கள் தான் குளிச்சிட்டீங்களே நான் குளிச்சேன் நீ வா சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிட்டு அழகாக குளிக்க வைக்கிறாரு. குளிக்க வச்சு வெளில கூட்டிகிட்டு வராங்க. ஜிம் செம்ம க்யூட்டாக இருக்காங்க. ஜவுக்கு தான் பார்க்குறாங்க. எல்லாம் நம்ப முடியல தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் நம்ப முடியல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு போட்டு டைட்டாக அப்படியே ஒரு மாதிரி பைட் பண்ணுறாங்க. ஜங்கோட செஸ்கிட்ட ஜங்கு ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணுறாங்க. அகைன் பைட் பண்ணான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் பைட் பண்ணுறாங்க. இப்போ நம்புறீங்களா இப்போ நம்புறா சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிம்மில் கூட்டிட்டு கீழே வராங்க. ரெண்டு பேரும் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் குக் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக குக் பண்ணுவோம் சொல்லிட்டு உனக்கு குக் பண்ணாமலே சொல்லிட்டு ஜங்கு என்ன பண்ணுறாங்க குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு கால் வருது. இப்போ ஜங்கு அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டேய் நான் ஒன்று கேட்குறேன் அதுக்கு மட்டும் மறைக்காமல் ஆன்சர் பண்ணுறா சொல்கிறாங்க. சொல்லுடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. ஏன்டா உண்மையாக சொல்லு ஜிமினா உனக்கு இதுக்கு மட்டும் தெரியும் தானே நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணிங்க தானே சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ஸ்மைல் வருது. இப்போ ஜிமின் ஜங்கு என்ன பண்ணுறாங்க ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு குக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க. ஏன்டா உண்மையை சொல்கிறேன் உண்மையாகவே நீ அப்படி கிஸ் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மூஞ்ச தொங்க போட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும்டா உனக்கு பிடிக்காத ஒரு மேரேஜ் அப்படி சொல்லிட்டு ஆனால் அப்புறம் எப்படா சொல்கிறாங்க. இப்போ
ஜங்குக் பார்க்குறாங்க. அதுவா காட் இஸ் கிரேட்ரா சொல்கிறாங்க. காட் இஸ் கிரேட்டா எனக்கு புரியலடா. காட் இஸ் கிரேட்னா காட் கிரேட்டு தான்டா, இல்லைன்னு சொல்லல. எதுக்குடா சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜமுக்கா அதை சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. சொல்லலாண்டாமா சொல்கிறாங்க. சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. நான் சொல்லாமல் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. இப்போ ஜிமினா சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள், நான் போய்ட்டு அங்கே உட்காந்துக்கிறேன். ஏன் சொல்கிறாங்க, எனக்கு ஷையாக இருக்குது சஜோ, ஷையாக இருக்கா ஜலத்துக்கு ஷையாக இருக்கா சொல்லிட்டு ஃபோன்லேயே இங்கே ஒரு ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கா. டேய் என்னடா பண்ணுறா சொல்கிறாங்க. டேய் வரண்டா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஃபோனை மியூட்டில் போட்டு இப்போ ஜங்க் படி ஜிம்மில் கிஸ் பண்ணேன். ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே நீ போய் ஜமத்து பையனா அந்த சூப்பை குடிச்சிட்டு இருப்பியா, நான் போய் இவன்ட்டு அந்த ஸ்டோரி சொல்லிட்டு வந்துட்டா சொல்கிறாங்க. ஓகே சீக்கிரம் வாங்க சொல்கிறாங்க. சீக்கிரம் வர சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிம்மில் க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் போயிட்டு அந்த சோஃபாவில் உட்காராங்க. இப்போ ஜிமினுக்கு கால் வருது. ஹலோ அப்படி சொல்கிறாங்க. டே இங்கே பாரு இங்கே குட்டப்பையா இப்போ உண்மையை மட்டும் சொல்ல, இப்போ என்ன பண்ணு தெரிய சொல்கிறாங்க. என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. அங்கே பாரு உண்மையை சொல்லு, உனக்கு ஜங்கு இதுக்கு மட்டும் தெரியுமா தெரியாது சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. டே சொல்லுடா உனக்கு எப்படா தெரியும் உண்மை லவ் இது பண்ண, இல்லை லவ் பண்ண வாய்ப்பு இல்லையடா, அவனை இதுக்கு முன்னாடி ஜங்கு நீ பார்த்ததே கிடையாது, ஏன்னா 24/7 எங்கள் கூட தான் சுட்டிக்கிட்டு இருந்தா, அது எப்படா உனக்கு அவர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னும் கேட்குறாங்க. அது வந்துட்டு என்னமோ சொல்கிறாங்க. சொல்லு இப்போ அப்படி சொல்லிட்டு நம்ம என்னும் கேட்குறாங்க. அது நான் சொல்லவா சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே நம்ம ஜங்குக்கு ஓகேவா. இப்போது ஒரு பேச்சுலர் பார்ட்டிக்கு 2 பேர் போயிருக்காங்க. இங்கே பாரு என்னமோ கொஞ்சமாக குடி சொல்கிறாங்க. டே நான் கொஞ்சமாக குடிப்பேன் தெரியும், இது வந்துட்டு நீ செலவு பண்ணுறதுக்காக கொஞ்சமாக குடிக்க சொல்லாத ஓகேவா, நான் அளவாக தான் கம்மியாக தான் குடிப்பா சொல்கிறாங்க. இவங்ககிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் மச்சான் நான் கம்மியாக குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் உனக்கு நான் அப்படி சொல்கிறாங்க, ஏன்னா உனக்கு பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறல, இதுக்கப்புறம் உங்க கூடலாம் அங்கே வர முடியுமா, நீ சும்மாவே கிளப்புக்கு வர மாட்டேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர சொல்கிறாங்க. ஆச்சு உங்க பாரு உனக்கு தான் தெரியும் கிளப்லாம் பிடிக்காது சொல்லிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு கிளப்லாம் பிடிக்காது சொல்லிட்டு, இருந்தாலும் எனக்கு எங்களுக்காக நீ வந்திருக்க, அதனால நல்லா ட்ரிங்க் பண்ண, நாங்கள் நல்லா ட்ரிங்க் பண்ணிக்கிறோம் சொல்கிறாங்க. சரி அப்படி ஜிம்மில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. டே நீ கொஞ்சம் குடி சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறேன். நீங்கள் பாரு இப்போ குடிச்சா அதுக்கப்புறம் குடிக்க முடியும் சொல்கிறாங்க. நீ அந்த ஒயினை குடி சொல்கிறாங்க. ஒயினா ஆமாம் இது குடி சொல்லிட்டு ஒயினை கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மில் அந்த ஒயினை லைட்டாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தா டே ரொம்ப குடிக்காதீங்களா சொல்லிட்டாங்க. என்ன ஜவுக்கா நீ எத்தனை டைம் ட்ரீட் கொடுத்துருக்கடா, அப்போலாம் வந்துட்டு ஏதோ ஹாப்பியாக இருக்கும், ஆனால் அது பேச்சுலர் பார்ட்டியாக அது வேறு லெவல் வைப்லாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கா ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. டே பார்த்து குடிங்கடா, அப்புறம் ரொம்ப போதையாட்டிங்கன்னா தூக்கிட்டு போக முடியாது சொல்கிறாங்க. டே ரூம் புக் பண்ணிக்கலாம்டா சொல்லிட்டு மெக்க சொல்கிறாரு. சரின்ட்டு இங்கே 3 பேர் ட்ரிங்க் பண்ணிருக்காங்க, அங்கே ஒரு 3 பேர் ஜங்கா நீ குடிக்கலாம் சொல்கிறாங்க. குடிக்கணும் அப்படி சொல்லுங்க. ஜங்க் லைட்டாக ஒரே ஒரு சுப் தான் பண்ணுறாரு. பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே என்னன்னா டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. நம்ம யோன் ஜூனியர் டான்ஸ் பண்ணுறாங்க. டே அது யாரா சொல்கிறாங்க. டான்ஸ் பண்ணிடுறாங்க சொல்கிறாங்க. நம்மளும் வர போய் கலந்துக்கலாம் சொல்லிட்டு எல்லாம் நிறைய கூட்டமாக க்ரௌடாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஜிமினுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஒருவேளை ஹாப்பியாக இருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஜிமினும் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போது ஜங்க் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினா வச்சுக்கனே வாங்காமல் ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. தனியாக யாரும் பார்க்குற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் ரிட்டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்க் தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ஜிமினை பார்த்ததுக்கப்புறம் லைட்டாக ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே நம்ம ஜிமினும் ஜங்க் பார்க்குறாங்க. எதுக்காக இவர் என்ன எப்படி பார்க்குறாரு சொல்லி ஜிமின் டர்ன் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஜிமினுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. ஹாய் பேபி அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. மிஸ்டருங்க பாருங்கள் எதுக்காக என்ன பேபின்னு கூப்பிட்றீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ அழகான ஒரு பேபி டால் இங்கே வந்திருக்கே அதான் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் இப்போ என்னமோ பார்க்குறாங்க. என்ன யோசிச்சு கூப்பிடலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் என்கிட்ட இப்படி இந்த மாதிரி பேசாதீங்க, நான் அந்த மாதிரி பேச இல்லை சொல்லிட்டு ஜிமின் தள்ளி போகிறாங்க. அச்சோ கிளப்புக்கு வந்திருக்கு, இவ்வளோ அழகான ஒரு பேபி டால் வந்திருக்கு, சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்ட வர ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் அப்படியே கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. அந்த பர்சன் ஜிமின் கிட்ட வர ஜிமின் அதுக்கு அந்த சீட்டோட கார்னரில் உட்காந்துருப்பாரு. இப்போ அவர் ஜிமின் அப்படியே கொஞ்சம் பெண்ட் ஆகுறாங்க. இப்போ ஜிமின் ஹிப் கிட்ட ஒரு ஹேண்ட் வருது. ஜிமின் டர்ன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பர்சன் ஜிமின் அப்படியே ரொட்டேட் பண்ணி அவங்க பக்கம் இருக்கிறாங்க. ஜிமின் பார்த்து ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அவ்வளோ ஹாட்டாக ஹேண்ட்ஸமாக தூரத்துலேருந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பக்கத்தில் இருக்காங்க. இப்போ பக்கத்தில் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. யார் மிஸ்டர் நீ யார் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. பாரு உன் வயசு என்ன அவன் வயசு என்ன வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. வந்தியா குடிச்சியா ஒழுங்காக போயிட்டாரு அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜஸ்ட்டு நான் தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணேன் அந்த பையனை சொல்கிறாங்க. என்ன அப்ரோச் பண்ணேன் சொல்லிட்டு ஜம்ப் என்ன பண்ணுறாங்க. அந்த பர்சனுடைய ஃபேஸில் ஒரே பஞ்சு வச்சுறாங்க. அந்த பர்சன் ப்ளீட் ஆகுது நோ சொல்ல. ஐயோ உங்கள் என்ன அடிச்சுன்னு யாரும் தெரியுமா சொல்கிறாங்க. பாரு யாரும் இருந்துக்கோ இந்த மாதிரி பர்மிஷன் இல்லாமல் இன்னொருத்தவங்க ஃப்ளட் பண்ணுற டச் பண்ணுற பண்ண கொண்டுடும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ அங்கே 2 பாடி வந்துட்டு ஜங்க் அந்த பர்சன் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஆளுக்கு இதே ஒரு வேலை எப்போ வந்தாலும் யார்கிட்ட பிரச்சனை பண்ணுவோம் சொல்லிட்டு விஐபி கடை வச்சுட்டு என்னென்ன ஒரே அட்டகாசம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட்ஸ் அந்த பாசம் எடுத்துகிட்டு போகிறாங்க வெளில போயா சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே எதுக்காக வந்தால் சொல்லி கேட்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. பாரு உனக்கு இந்த மாதிரி பிளேஸ்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. நான் வந்ததில் நியூவாக சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்கிறாங்க. முன்னப்பண்ணே தெரியாதவங்கள்ட்ட சொல்லக்கூடாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா முன்னப்பண்ணே தெரியாதவங்க சர்வ் பண்ணலாமா ஒன்று அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு கேட்கலையே சர்வ் பண்ண சொல்லி அப்படியா சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி ஜிமிட்ட ஃப்ளட் பண்ண ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. மிஸ்டருங்க பாருங்க சளி போங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே ட்ரிங்க் பண்ணலாமா சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. பாரு நான் இருக்கேன் என் பக்கத்தில் ட்ரிங்க் பண்ண ஒன்றும் சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. பாருவா அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அப்ரோச் பண்ண ஜிம்மினும் போயிட்டு சரி ஓகே 2 பேர் பக்கத்து உட்காடுறாங்க. இந்த சொல்லிட்டு 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரிங்க் எடுத்து அந்த சேஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி குடிக்கிறாங்க. ஜிம்மி குடிக்கும்போது ஜிம்மி வச்சுக்கணுமா பார்க்குறாங்க. லிப்ஸு நோஸு ஐஸ்ன்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்காக என்ன இப்படி பார்க்குறீங்க சொல்கிறாங்க. அதுவா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி ஜங்க் பார்க்குறாங்க. வச்சு வந்து ஃபிகர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க கூடாதா அப்படி சொல்லி ஜங்க் ஒரு மாதிரி
வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்கக்கா, ஐயோ அம்மா ஒரு பர்சன் வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, அவங்க இவங்கள மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. ஹாட்டா, ஹேண்ட்ஸமா, செம்ம அழகா, போல்டா, இப்படி டக்குன்னு ஒரு பர்சன் சேவ் பண்ணுற அளவுக்கு என்ன போல்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க. நானும் தான் மேன், அவர் தான் ஒரு மேன், ஆனால் அவர் எவ்வளோ வைப் ஒரு மாதிரி இருக்காரு, நான் பார்க்குற குழந்தை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி தானே சொல்லுவாங்க என்னை பார்த்து சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அங்கே பாரு, நீ ஒரு மேனாக இருக்கலாம், ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம பேபி டால் மாதிரி க்யூட்டாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, உன்னை சேஃபாக பார்த்துக்கணும் போல அப்படி ஒரு ஃபீல் ஆகுது சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அப்பா அம்மா எனக்காக ஒரு பையனை பார்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க, அவன் அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது அந்த பர்சனை கம்பேர் பண்ணும்போது இவங்க மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் இவங்களா இருப்பாங்க இது இவங்கள மாதிரி இருப்பாங்கன்னு கண்டிப்பாக இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி ஒரு அழகு சொல்லிட்டு நம்ம ஜிமினி பார்த்துருக்காங்க. ஜங்கி பார்த்துருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்க்க இப்போ அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 பேரும் 3 ரவுண்டு போயிட்டாங்க. 3 ரவுண்ட் ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் ஜங்க் தான் ஜிமின் பார்க்குறாங்க. நீ தப்பாக எடுத்துக்க மட்டும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, உன்னை சேவ் பண்ணதுக்காக ஒரு சின்ன ரிவார்டு எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ரிவார்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க என்ன ரிவார்டு வேணும்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. ஜிமின் கொஞ்சம் நார்மலாக 2 பேரும் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் கிட்ட வந்து 2 பேரும் ஒரு பெக் பண்ணுறாங்க. ஜிமின் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. அச்சோ அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கிஸ் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கும் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா இல்லையே, உங்களை பார்த்தா என்ன நிறைய பேர் கிஸ் பண்ண மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. பாரு அப்படி நினைக்காத, நான் எங்கள் கிளப்புக்கு வருவேன் தான், ஆனால் அதுக்காக நான் யாரையும் அப்ரோச் பண்ண மாட்டேன், யாருக்கிட்டையும் அந்த மாதிரிலாம் பண்ண பர்சனலி சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்துட்டு அந்த லிப்கிட்ட இருக்க அந்த மச்சத்தை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, நானே உங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு ஜங்கோட பெக் பண்ணுறாங்க. இப்படி ஜிமின் பெக் பண்ணதும் ஜங்கோட ஸ்டாப் பண்ண முடியல. ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமினை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமினும் அப்படியே மெய் மாதிரி 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமினை அப்படி 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. பேச அப்படியே எதிர்த்து போயிட்டு ஒரு மாதிரி காரில் தான் ஜங்க் படி ஜிமினை டீப்பாக கிஸ் பண்ணா. ஜிமினோட பேக் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அவரால் ஸ்டாப் பண்ண முடியல. இந்த பக்கம் ஜங்க் வந்துட்டு அப்படியே ஜிம்மில் ஒரு ரூம்க்கு அதே இருக்கிற ஒரு ரூம்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க 2 பேரும் அவங்க என்ன பண்ணுறோன்றதை மறந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டீப்பாக ரொம்ப நேரம் கிஸ் போயிட்டே இருக்கு. ஜங்க் தான் ஜிம்மில் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மில் அப்படியே கிஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலாக ஜங்க் ஒரு ஷர்ட்டை ஓப்பன் பண்ணா. ஜிம்மின் இப்போ தான் நோ அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக சொல்கிறாங்க சாரி மன்னிச்சிருங்க சொல்லி ஜிம்மில் அப்படி டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு வேகமாக போய்ட்டு ஃபேஸை வாஷ் பண்ணுறாரு. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது ஆக்சுவலாக சொல்கிறாங்க எனக்கு உனக்கு சொல்கிறாங்க எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கு இப்போ அவருக்கு அப்படியே ரியாலிட்டி வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஐம் ஆல்சோ சாரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இல்லை எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. என்ன சொல்கிறாங்க, அம்மா எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, ஐம் சாரி சொல்கிறாங்க. ஜங்கு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. 2 பேருக்கு ஆக்குவராக போயிடுது. அப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி டேஸ் வருது. எதுக்காக அழகாக சொல்கிறாங்க. இல்லை அது தப்பு பண்ணிட்டோமா, இல்லை சாரி தப்பாக எடுத்துக்காத, நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், தப்பாக எடுத்துக்காது ஓகே, உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு தெரியாது சொல்லி பார்க்குறாங்க. உனக்கு லவ் மேரேஜ் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க லவ் மேரேஜ் வந்து நான் எங்கே வரேன் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜ் சொல்கிறாங்க. அரேஞ்சு மேரேஜா அப்பா அம்மா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அப்பா அம்மா என்கிட்ட கேட்டதே இல்லை. அதாவது எனக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் கேட்காமலே எனக்குலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், உனக்கு பிடிக்கும் நம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவங்க ஃபேஸை கூட பார்க்கல சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. சேம் நானும் தான், நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், எல்லா விஷயம் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன். அப்பா அம்மா சொல்கிறது கேட்க கூட மாட்டேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் நான் அப்படி தான் இருப்பேன், ஒரு மாதிரி ரவுடே ரகடாக சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் இப்போ கூட அப்படி தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, சாரி இப்படி சொல்லாத சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நான் தப்பு தான் சொல்கிறது, இது வரைக்கும் யாரையும் ஓப்பனாக ஒன்று சொல்லவா சார் ஜங்க் சொல்கிறாங்க. சொல்லுங்க சார் ஜிமின் கேட்குறாங்க. எனக்கு இது வரைக்கும் யாரையும் பார்க்கும்போது இவங்க கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும், இவங்க கூட இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தோணவே இல்லை தெரியுமா. ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்து கூட இப்படி ஒரு அட்ராக்ஷன் உங்கள்கிட்ட இப்படி வந்தது எனக்கு உன்னை ஃபீல் பண்ண போல இருக்குது சொல்லிட்டு ஜங்க் சொல்ல. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினுக்கு நம்ம பார்க்குறாங்க. நீ மறைக்காமல் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது, ஆனால் அது ரொம்ப தப்பு, ஏன்னா நம்மளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. என்ன தான் நம்மளுக்கு நாளைக்கு மேரேஜ் ஆக போதாலும் இன்றைக்கி நைட் வரைக்கும் பேச்சுலர் இருந்தாலும் நிம்மதி பண்ணக்கூடாது, தப்பு இல்லை, அவங்களுக்கு பண்ணுற துரோகமான சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஜவுக்கு இதை ரொம்ப பிடிச்சிருது. இந்த ஒரு விஷயத்தில் தான் ஜிமின் மேலே ஃபாலோ ஆகுறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க, நம்ம அகைன் மீட் பண்ணுறக்கூடாது, உங்களை நானும் பார்த்துக்கூடாது, என்னை நீங்களும் பார்த்துக்கூடாது, சாரி இப்படி இப்போ நடந்ததுக்கு சொல்கிறாங்க. இல்லை என் மேலே தப்பு சாரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிஸ்ஸை நான் மறக்கவே மாட்டேன் லைஃப் லாங் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நானும் மறக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன்ட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லி சொல்ல. ஜிமினும் அதே தான் சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது, அட்வான்ஸ் ஹாப்பி மேரேஜ் லைஃப் சொல்கிறாங்க. ஜிமினும் அதே ஜங்கும் சேம் சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, விட்டு கொடுக்க மனசு இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சனை பார்த்து அந்த செகண்ட் ஃபாலோ ஆகிருக்காங்க 2 பேருமே. இப்போ ஜிமின் ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிம்மில் அந்த ஜங்கோட ஷர்ட்டெல்லாம் அவர் போட்டுறாரு. இப்போ ஜிம்மும் ஜங்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஷர்ட்டெல்லாம் கவர் பண்ணுறாங்க. ஜங்க் என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள டிஷ்யூஸ் எடுத்து ஜிம்மோட ஃபேஸ்லாம் வைப் பண்ணிடுறாங்க. ஜிம்மின் சேம் அதே தான் ஜங்க் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. லாஸ்ட் ஒரு ஹக் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஹக் பண்ணுறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு பெஸ்ட் ஆஃப் லாக் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அந்த ரூம் விட்டு அப்படியே வெளில வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்துருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி தான் வந்திருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு பர்சன் லைஃப்பில் வந்து எப்படி இருக்கும் அந்த அப்படின்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது, டக்குன்னு ஸ்டாப் பண்ண சொல்கிறது ஸ்டாப் பண்ணது, அவங்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டது, இது எல்லாத்தையும் நினைக்கும் போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவரால் தூங்கவே நைட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி பர்சன் லைஃப் பார்ட்னர் வந்துருக்கக்கூடாதா சொல்லிட்டு பார்க்குறாங்க. நான் ஏன் ஜங்கு இதுக்கு முன்னாடி மீட் பண்ண சொல்லிட்டு நேம் கூட தெரியாது அவருக்கு, அவர் ஏன் மீட் பண்ணல அப்படி தான் நினச்சிருப்பாரு.
இந்த பக்கம் ஜெமினோ நம்ம ஜங்கு தான் நினச்சிருப்பாங்க. அம்மா நீங்கள் எனக்காக பார்த்துருக்கீங்களா இந்த மேரேஜ் இப்போ உண்மையாக எனக்கு ஸ்டாப் பண்ண போல இருக்குமா, எனக்கு அந்த பர்சனுக்கு இல்லை நான் ஸ்டாப் பண்ணாலும் அவனுக்கு மேரேஜ் ஆகுதுல்ல, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேட்டு ஒன்றா இல்லை போல். கடவுளே நான் லாஸ்ட் மினிட்ல மீட் பண்ணணும் ஜிமினை. ஜிமின் அவர் நேம் இல்லை, அவர் வந்துட்டு நினைக்கிற லாஸ்ட் மினிட்ஸ் அந்த பேபியை நான் மீட் பண்ணணும். அச்சோ எவ்வளோ அழகு, எவ்வளோ அழகான மனசு, எனக்கு உண்மையாகவே எனக்கு அவன் வேணும்னு தோணுது. கடவுளே எதனா அதிசயம் பண்ணிடுங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஒரு மாதிரி காட் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிமினோ அதே தான் பண்ணுறாங்க. எனக்கு தெரியல காட், இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டு எதுவும் உங்கள்கிட்ட கேட்டது இல்லைனா, என் லைஃப்பில் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, அழகான அப்பா அம்மா கொடுத்துருக்கீங்க, அழகான லைஃப்பை கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. எனக்கு அவர் மாதிரி பர்சன் கொடுத்துருக்கூடாதா, அவரே கொடுத்துருக்கூடாதா சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்காது. சாரி, தப்பு. இன்றைக்கி எனக்கு எந்த பர்சன் நாளைக்கு என்னை மேரேஜ் பண்ணி போகிறாங்கன்னு தெரியல. நான் ஒரு ட்ரூவாக இருக்கணும், ஓகேவா. ஃபஸ்ட்டு கிஸ்ஸை தான் லாஸ் பண்ணிட்டோம், மற்றதாவது அவருக்குன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜங்கும் நினைக்கிறாங்க. ஃபைனலாக இப்படி தான் அவங்க மேரேஜ் வந்துட்டு இந்த மாதிரி இருந்திருக்கும். மேரேஜ் ஹாலில் தான் அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அவங்களே கண்ட்ரோல் பண்ணாமல் டக்குன்னு வந்து கிஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்துட்டு நம்ம இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல பாவி அப்படின்னா சொல்கிறாங்க. ஆமாம், அன்னைக்கு அவரை மீட் பண்ண அவர் தானே சர்வ் பண்ணார், சர்வ் பண்ண அடுத்த செகண்ட் நாங்கள் அப்படி பேசிக்கிட்டோம். அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த செகண்ட் வேறு யாராக இருந்தாலும் வேறு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணியிருக்கலாம். அந்த ரூமில் இருந்ததுக்கு நாங்கள் தனியாக இருந்தோம். ஆனால் நான் சொன்னது உடனே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் ரியாலிட்டிக்கு வந்ததும் அவர் ரியாலிட்டிக்கு வந்தார். என்னால் நம்பவே முடியல. அப்படி ஒரு பர்சனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த உண்மையை சொல்லுவா, இன்னும் எனக்கு அவரே ஹஸ்பண்டாக வந்துருக்கூடாதுன்னு அந்த செகண்ட் நான் ஃபீல் பண்ண சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல இப்போ அந்த ஒரு பர்சனோட ஜிமின் சீக்கிரம் கிஸ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பார்த்தா ஜங்கு தான் அவரோட ஸ்டோரி அங்கே சொல்லிட்டு முடிச்சிருந்தவங்க வந்து பார்க்குறாங்க. நான் வந்து என்னோட ஒய்ஃபாகவே ஃபீல் பண்ணிட்டேன் அந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இதை கேட்குற எனக்கு ஒரு மாதிரி கிடையாது. நான் ஃபோனை வைக்கிறேன் அப்புறம் பேசுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி போயிடுது. ஜங்கா உண்மையாகவே நான் உங்களா இப்போ ஹஸ்பண்டாக நினச்சிட்டு ஜங்கா நேற்று நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜங்கு பார்க்குறேங்க. அதனால தான் காட் வந்து நம்ம கூட இருக்காங்க, ஓகேவா. நம்ம ஏதோ ஒரு இடத்துல நடந்து பண்ணிப்போம் போல், அதனால நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்த்துட்டாங்க சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஜங்கா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரம்மா சொல்லிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நினச்சி பார்க்குறது தெரியுமா, நீ எனக்கு கிடைப்பேன்னு சொல்லிட்டாங்க. நானும் அந்த ஒரு நம்ம மீட் பண்ணுறது அந்த நைட்டு மட்டும் தான், அந்த செகண்டே நம்ம மேலே ஃபால் ஆகிட்டு என்னால் நம்பவே உங்களை தெரியுமா சொல்லிட்டாங்க. லவ் வந்துட்டு இப்படி தான் வருமோ சொல்லிட்டாங்க. எனக்கு லவ்லாம் எப்படி தெரியவே தெரியுமா, ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு லவ்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே நைட்டில் உன்னை பற்றி மட்டுமே நினைக்க வச்சாரு. என்னை யோசிக்க வச்சுட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. சேம் நீங்களும் அதான் ஜங்குக்கா, நான் எப்படி பார்த்த செகண்டே என்ன ப்ரொடக்ட் பண்ணிங்களா, அதுக்கப்புறம் என்ன அப்ரோச் பண்ணிங்களா, ஒரு மாதிரி நான் சொன்னது ஸ்டாப் பண்ணிட்டீங்களா. எனக்கு அதை நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பர்சன் எனக்கு தான் லைஃப்பில் வரணும்னு நான் நினச்சேன். பரவாயில்ல நம்ம 2 ஒன்றா ஆகிட்டோம்லாம் சொல்லிட்டாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் கால் வருது. பார்த்தா அவங்க அம்மா தான். ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் எப்படி பார்க்க சொல்கிறாங்க, நல்லா இருக்கம்மா சொல்கிறாங்க. என் ஜிமின் அமௌண்ட்டோட கேட்ப தப்பாக நினச்சி கூட சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. ஏன்ப்பா ஜங்கு இது பண்ணி பார்த்துருக்கியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி போயிடுது. அம்மா நான் சொல்கிறாங்க சொல்ல வராங்க. இப்போ ஜிமின் என்ன ஜங்கு என்ன பண்ணுறாங்க, நான் ஃபோனை கொடுத்துட்டு வாங்கி ஹலோ ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நானும் ஜிமினோ சொல்கிறாங்க. நீங்கள் ஜிமின் நாங்கள் இந்த மாதிரி மீட் பண்ண சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன். ஆமாம் நாங்கள் மீட் பண்ணேன். ஆக்சுவலாக ஜிமினுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு, நான் சேவ் பண்ணேன். அதை தாண்டி அதை மட்டும் சொல்லிட்டாரு. அந்த கிஸ் பண்ணலாம் சொல்லாமல் ஜஸ்ட் நான் சேவ் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு தேங்க் பண்ணாங்க. அப்போ அவங்க நினச்சிருப்பாங்க இந்த மாதிரி பர்சனாக இருப்பாங்களோ சொல்லிட்டு. அந்த ரீசனால் தான் வந்துட்டு என்னை பார்த்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். நானும் அந்த மாதிரி நினச்சிட்டேன் சொல்லிட்டு ஜங்கு ஓப்பனாக சொல்ல. ஜிமின் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னப்பா சொல்கிறதுக்கு ஃபேட்டு உங்கள் 2 பேரும் எப்படி தான் சேர்த்து வச்சிருக்கு. ஆமாம் ஆண்டி அந்த ரீசன் தான் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. என்னது நாங்கள் பார்த்து வச்சிருந்தாலும் நீங்கள் 2 பேரும் மேரேஜ்க்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கீங்க, அது இவ்வளோ அழகான ஒரு மொமெண்ட்டாக இருந்திருக்கு, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிப்பா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி நான் வச்சுறேன் சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு அவரை பற்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. என் பேர் ஜங்கு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும் சொல்லுங்கள் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் நான் ஆஃபீஸ் வச்சிருக்கேன்டா, என்னோட ஆஃபீஸில் என் ஃப்ரெண்டு 2 பேரும் என் கூட ஒர்க் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி நீ என்ன பண்ணுற சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. நான் எதுவும் பண்ணல ஜங்கா, என்ன எதுவும் பண்ணல. நான் சும்மா தான் இருக்கேன். நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்பா என்ன ஒர்க் பண்ண அனுப்பவே இல்லை, நான் வீட்டில் இருந்துட்டு அவங்க கூட வரவா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. நீ அங்கே வந்து நான் ஒர்க்கு கெட்டு போயிடுமா சொல்கிறாங்க. ஒர்க் கெட்டு போயிடுமா, ஏன் நான் நல்லா ஒர்க் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களா சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. அச்சோ நான் என்ன சொல்லுவாங்க பாட தங்கம், நீ அப்படி வந்தனா மாமாவோட ஒர்க் பண்ண முடியாது சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்ககிட்ட தான் இருக்கும், அப்புறம் நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி போயிடுது. வேணா கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் ஒரே சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க, ஒரு 3 இயர்ஸாக அப்படி ஜிமின் பார்க்குறாங்க. 3 இயர்ஸ் போனதுக்கப்புறம் ஒரு குட்டி பேபியோ இல்லை குட்டி பையனோ குட்டி பொண்ணு வந்ததுக்கப்புறம் எப்படியும் அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, அப்போ அந்த டைமில் வேணால் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ அவங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்கும், ஒன்றும் பார்க்க முடியாது சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுது. அப்படின்னா பேபி பிறந்தா என்ன பார்த்துக்க மாட்டீங்களா அப்படி சொல்லி ஜிம்னு கேட்குறாங்க. இல்லை பார்த்துக்கோ இருந்தாலும் சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா பேபி வேணாம் சொல்லி ஜிம் சொல்ல ஜங்கு பார்க்குறாங்க. என்ன நானும் உங்ககிட்ட ஒரு 2-3 பேபிஸ் கேட்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஆச்சோ அப்புறம் பேசாதீங்க சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. பாரு எத்தனை பேபி வந்தாலும் நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பேபி, ஓகேவா, செம க்யூட்டாக அழகாக ரொம்ப அழகான ஒரு மனசு உனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா யாரும் தெரியாத ஒரு பர்சன் வந்தாலும் உங்களுக்கு சீட் பண்ணக்கூடாது நினச்சல அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு இது பார்க்கும்போது ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் அப்படி நினச்சிருந்தேன். ஆமாம் இல்லை நான் கூட
நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நான் கூட இப்போ யோசிக்கிறேன், நீ தான் டக்குன்னு யோசிச்சிருக்க. நல்ல வேளை கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா மேபி நம்ம ஒருத்தர் மேரேஜ் பண்ணலாம் கூட, இன்னொரு பர்சன் ஏமாற்றக்கூடாது, சீட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஆமாம் ஜமுக்கா கரெக்ட் இல்லை சொல்கிறாங்க. ஆனால் ஃபேட் உனக்கு எனக்கு தான் சொல்லிட்டு, ஏன்னா நம்ம நல்ல மனசை பார்த்து தான் கடவுள் நம்மளை சேர்த்து வச்சுட்டாங்க சொல்லிட்டு ஜமுக் சொல்ல ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ நான் ஆஃபீஸ் வரவேணா சொல்கிறாங்க. வேணாண்டா ப்ளீஸ் ஓகேவா, எனக்காக நீ வீட்டில் இருப்பியா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வருவேனா. அப்புறம் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக வீட்டில் ஒரு மாதிரி ஃபன் பண்ணுவோமா. அப்புறம் கொஞ்சம் டேஸ் பண்ணது பேபி வந்துருமா சொல்லிட்டு ஜமுக்கு தான் க்யூட்டாக ஸ்டோரி மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்க ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது நம்ம ஜங்க் தர நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் கிளம்புறாங்க. ஜிமின் கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க. பாவம்மா என்னடாம்மா சொல்கிறாங்க, நானும் வரணும் சொல்கிறாங்க. நீம்மா சரி வா, அப்போ கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் அங்கே போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இல்லை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு ஜங்க் என்ன பண்ணுறாங்க, ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஃபைனல் அவங்க ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்கா என்னடாம்மா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறாங்க பாரு, உன்னை எல்லாருக்கும் தெரியும் என்ன சொல்கிறேன், எல்லோரும் மேரேஜ்க்கு வந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும், அதனால் நீ வந்துட்டு மிஸ் ஆச்சுன்னு தெரியும் ஓகேவா, நீ அதனால் ஹைட் பண்ண நினைக்காதவா சொல்லி ஜங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ காய் மக்கம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏன்டா இந்த குட்டி பிசாசை தான் இவன் லவ் பண்ணி, இந்த குட்டி பிசாசை தான் வந்து பார்த்துருக்கான்னு சொல்கிறாங்க. அதை சொன்ன ஸ்டோரியை 1 டேயில் ஃபாலோ ஆயிருக்கானே சொல்கிறாங்க. ஆமாம் அது 1 டேயில் அந்த நைட்டில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மீட் பண்ணிப்பாங்களா சொல்கிறாங்க. ஆமாண்டா அந்த கேப்பில் தாண்டா சொல்கிறாங்க. பரவாயில்ல நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்காங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வராங்க. ஜிம்மினை கூட்டிட்டு நிற்க வச்சுட்டு சென்டரில் நிற்க வைக்கிறா ஜங்கு தான் ஆஃபீஸில். எவ்ரி ஒன் பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் இவங்க தான் என்னோட சார், உங்கள் ஒய்ஃப் எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஆமாம் இவங்களும் நல்லது ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்களும் இவங்க கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் நார்மல் எம்ப்ளாயாக போய் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால தான் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா எனக்கான சேர் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எந்த சைடுங்க எந்த போஸ்டிங் கம்மியாக சும்மா இருக்குது வேக்கன்சி ஃப்ரீயாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் ஒரு போஸ்டிங் சொல்கிறாங்க. அந்த டிசைனிங் போஸ்டிங் ஆடா நீ இருக்கியா சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. ஜங்க் ஒரு கேபின் போயிடுறாங்க. இப்போ ஜங்க் போய்ட்டு அவர் ஒர்க் பார்க்குறாரு. ஜிமின் பார்த்தா இங்கே நிறைய ஃபைல் எடுத்து அவர் போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. க்யூட்டா காய் பார்க்குறாங்க. என்னடா நான் நினச்சேன் ஏதோ ஜஸ்ட்மா ஃபன் பண்ண என்ஜாய் பண்ண வந்துருக்கான்னு நினச்சிட்டு இவன் இவ்வளோ ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கிட்ட சொல்கிறாங்க. அதானே சொல்லிட்டு ஜிமின் மெக்கு வராங்க. எங்கள் பாருப்பா சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. என் பேர் மெக்கு சொல்கிறாங்க. மெக்கு காய் நீங்கள் ஜங்கோட ஃப்ரெண்டு வேற சொல்கிறாங்க. இல்லை நீ பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு தானே வந்தேன் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. மெக்கு பார்க்குறாங்க. மெக்கு பார்த்துட்டு என்னடா இப்படி பேச சொல்லிட்டேன். ஆமாம் நீங்கள் 2 பேர் பண்ணுறீங்க ஒர்க் டைமில் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க பாருங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படி ஜிம்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ மெக்கப் விழுறாங்க. இதே ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உன் ஒய்ஃப் என்ன பார்த்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, என்ன சொல்கிறான் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக தானே சொல்லியிருக்கான் அப்படி சொல்லி ஜங்கு பார்க்குறாங்க. ஏன்டா மார்னிங்கில் நீங்கள் மார்னிங் வந்தீங்களா, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஆஃப்டர்நூனே ஆக போகுது ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட வரவே சொல்கிறாங்க. இல்லை ஏன் சொல்கிறாங்க. டே இங்கே பாரு, அவன் வந்து இருக்குது ஒர்க்காக சரியா, என்னோடய ஒய்ஃபு பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருப்பான். அவன் ஜஸ்ட்டு ஒர்க் தான் பண்ண போகிறான் ஓகேவா. இங்கே நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஆனால் இங்கே நான் ஒரு பாஸ், அவன் ஒரு எம்ப்ளாயி அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஏன்டா நீ எப்போ தான் சொல்கிறாங்க, இது என் ஒய்ஃப் சொல்லி கொடுத்தது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அங்கே வரதுக்கு முன்னாடி லிஃப்ட்டில் ஜம்கா இப்படி தான் இருப்பேன் நீங்களும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடா சொல்கிறாங்க. அது பார்க்குறப்போ வாவ் சூப்பராக சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஒரு பர்சன் கிடச்சிட்டாங்களா. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ஜிம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. லஞ்ச் டைமில் ஜிம்மின் பாட்டுக்கு போய்ட்டு கேண்டீனில் உட்காராங்க. இப்போது எல்லோரும் பார்க்குறாங்க. என்ன இந்த பர்சன் அவங்க பாருங்க இந்த சார் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்க சொல்லிட்டு இங்கே பாருங்கள் சார் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஜங்க் சார் கூட சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வராங்க வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு அவர் உட்காராரு ஜிம்மின் பக்கத்தில். இவங்களாம் பார்க்குறாங்க. வச்சவங்க பாருங்க பாஸ் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இவங்க உங்களுடைய உங்கள் கூட கோவர்க்கர் ஓகேவா, எனக்கு ஒய்ஃபாக இருக்கலாம், ஆனால் இப்போ நான் என்னோட கோவர்க்கர் கூட தான் சாப்பிட வந்திருக்கேன், என் ஒய்ஃப் கூட இல்லை சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து கூட ஸ்மெல் பண்ணுறாங்க. ஏன்னா இப்படி தான் இருக்கணும் ப்ரொஃபஷனலாக அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்லியிருப்பாங்க. ஜங்க் அதே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஃபைனல் 2 பேரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாரும் பார்க்குறாங்க க்யூட் கப்பலாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் ஜங்கு 2 பேரும் மாறி ஃபீட் பண்ணிவிட்டு இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா என்னடாம்மா சொல்கிறாங்க. ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இவங்க என்ன தான் அப்படி இருந்தாலும் பர்ஃபெக்டான ஒரு பார்ட்னர்ஸ். அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது ஜங்கு தான் வந்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஜிமின் பார்த்து போதே இருக்கிறாங்க ரேட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேன் எப்படி ஒரு ஒய்ஃப் அப்படி இருக்காங்க. ஜங்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க. வீட்டுக்கு என்ன தேவைன்ட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க டேசஸ் ரொம்ப அழகாக பாஸ் ஆகுது. நம்ம ஜங்கோட அப்பா அம்மா வந்து பார்க்குறாங்க. ஜங்கு எவ்வளோ பொறுப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு பக்கம் ஜிம்மோட அப்பாவும் அதே மாதிரி தான் அரேஞ்ச் மாதிரி இருந்தாலும் சூப்பராக பார்த்துக்கிறாங்களே, ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் லைஃப் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஜிமின் ஜங்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 7 மந்த் ஆகுது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க. இந்தாங்க சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ ஆஃபீஸில் தான் இந்த ஃபைலை கொஞ்சம் சைன் பண்ணி தரீங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே வாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜங்கு தான் ஜிமின் தூக்கி லேப்டாப் இருக்கிறாங்க. ஆச்சும் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இந்த ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருக்கட்டும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சார் எனக்கு எப்போ கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படி சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் கிஃப்ட் கொடுக்கணும் பர்த்டே வருதா அப்படி சொல்லி கேட்குறாங்க. பர்த்டேலாம் வரல சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க. வெட்டிங் ஆனிவர்சரி கூட டைம் இருக்கே அப்படி சொல்கிறாங்க. இல்லைடாம்மா நான் ஒரு கிஃப்ட் கேட்டிருக்கேனே அது எப்போ தருவா சொல்கிறாங்க. அதுவா இன்னும் கொஞ்சம் டேஸ் போகும்னு நினைக்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க, ஸோ அவங்க வந்து தூங்கிடுறாங்க சொல்லிட்டு ஜிமினி சொல்ல ஜங்கு ஒரு மாதிரி போயிடுது. ஏன்னா எவ்ரிடே இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறனால ஏன்னா ஜங்கு இப்போ தான் ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரீசனால நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. சேம் ஜிமின் அப்படி ஒர்க் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போனால் தூங்கிடுறாங்க. அதை சொல்ல ஜிமினுக்கு ஜங்கு ஒரு மாதிரி ஆக்குவர போயிடுது. அப்படின்னா என்னோட ஒய்ஃப் திங்க் பண்ணுறாங்களா நான் தூங்கிறேன் சொல்லிட்டு. இல்லை நான் அப்படி திங்க் பண்ணல, நம்மளுக்கு டைம் இருக்குது. ஏன்னா நான் தான் சொன்னேன் அவங்கள லவ் பண்ணணும்
பண்ணணும். ஜஸ்ட் உங்களுக்கு ஃபீல் பண்ணது மட்டும் கிடையாது, லவ் பண்ணணும். அப்புறம் நிறைய புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பர்ஃபெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ் போகட்டும், பேபிஸ்க்குலாம் என்ன அவசரம் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அச்சோ எனக்கு பார்த்தா அப்படி தெரியல அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு ஏதோ என் பேபி ஏதோ அவன் மட்டும் தான் என் கூட இருக்குன்னு நினச்சிட்டு இப்படி பண்ணுறானோ அப்படி சொல்லிட்டு நம்ம தோணுது சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் தான் அச்சோ அப்படி இல்லை ஜவுங்கா. அப்புறம் சொல்கிறாங்க அது என்னென்னா நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது ஓகேவா, நம்ம ரொம்ப எங்கான ஒரு பீப்புள்ஸ் தான், நம்ம எதுக்காக அப்படி பண்ணணும், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் பண்ணணும். எனக்கு அப்பா தான் வீட்டில் வந்து ஒர்க் அனுப்பவே இல்லை, எங்கேயாவது ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒர்க் பண்ண அப்படியே சொல்கிறாங்க. ஏன்னா நான் ப்ரெக்னென்ட் ஆனால் கூட ஒர்க்குக்கு வருவோம் சொல்கிறாங்க. என்ன சார் ஜிமின் ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் கொஞ்சம் டேஸ் வரைக்கும் நான் ஒர்க்குக்கு வருவோம், ஒரு 6 மந்த் வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஜிமின் சொல்கிறதுக்கு ஆமாம் ஜவுங்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்களா, நம்ம ஒர்க் வரோம் ரொம்ப ஹாப்பியாக போகிறோம், வீட்டுக்கு போய்ட்டு ஒன்றா சேர்ந்து குக் பண்ணுறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம், இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அப்படி சொல்லி ஜிமின் சொல்ல ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. உனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்காமா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்காங்கக்கா, ஜஸ்ட்டு லவ்க்கா ஹக் கிஸ் இது மட்டும் இல்லை, இதை தாண்டி எல்லாத்தையும் கற்றுக்கணும். பார்ட்னர்னால் எல்லாருக்கும் விட்டு கொடுக்கணும். எப்படின்னா அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, எப்படி இருக்கணும், எப்படி எந்த மாதிரி லைஃப் வந்துட்டு வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை எப்படி விட்டு கொடுக்கணும். பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அழகாக எனக்கு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. நான் ஜாப் வந்து ஃபஸ்ட்டு கேட்டேன், நீங்கள் நோன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் கூட நான் சொல்லி புரிய வச்சேன், நீங்களே என்ன புரிஞ்சுக்கிட்டே எனக்கு ஜாப் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நான் ஜாப் பண்ணுறேன் எவ்ரிடே, எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது தெரியுமா. நம்மளை எந்த அளவுக்கு நம்ம பிஸியாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு நம்ம தேவையில்ல விஷயத்தை பற்றி யோசிக்க மாட்டோம், தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். நம்ம அதுவும் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் பக்கத்துலேயே இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு மிஸ் பண்ணுறதே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா சொல்கிறாங்க ஆமாம் ஏன்னா நீங்கள் சேலரியே வாங்காத ஒரு எம்ப்ளாயி ஆச்சே சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஆமாம் இது நம்ம கம்பெனி, அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் சொல்லி ஜிம் சொல்ல ஜங்க் பார்க்குறேங்க. அச்சோ நான் உங்க மேலே எவ்வளோ தான் ஃபாலோ ஆவேன், நான் தான் விழுந்துட்டேன் ஆல்ரெடி, இதுக்கு மேலே எவ்வளோ தான் விழட்டும் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அதுக்காக சொல்ல நான் சொல்கிறேன், இதான் நம்ம ரியாலிட்டி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்குது, எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறேன் எவ்ரிதிங். உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு உண்மையாக நம்பவே முடியல தெரியுமா. நீ இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் பார்த்துப்போ சொல்லிட்டு அப்படி ஜிம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம் ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே ஒரு 1 இயர் பண்ணதுக்கப்புறம் பேபி ட்ரை பண்ணலாமா, கண்டிப்பாக சரி ஜிம்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் பேபி ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. நீங்களும் ஆனால் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள் சொல்லிட்டு ஜிம்னும் ஜங்க் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அவங்க லைஃப் வந்து ஸ்மூத் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மீட்டிங் தான் ஜங்க் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒன்று டர்ன் சொல்கிறாங்க. ஜங்கா பயமாக இருக்குது ஏன்னா ஜிமின் அந்த போஸ்டிங்லேருந்து இப்போது சிஓக்கு அடுத்த ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க. அந்த ரீசனால் தான் ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. சும்மா ஜங்கு அந்த போஸ்டிங் அவர் கொடுக்கல, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காரு. அந்த ரீசனால் எல்லோரும் பார்க்குறாங்க இந்த ஜிமின் சார் வந்து இந்த போஸ்டிங்கில் ஒரு டிசர்வான பர்சன். அவர் வந்துட்டு கொஞ்சம் கூட சாரோட ஒய்ஃப்னு ஒரு டைம் கூட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை. எல்லாருக்குமே ரொம்ப கைண்டாக பேசுவார், ஒர்க்லாம் எடுத்து போட்டு பண்ணுவார். எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜிம்மை பற்றி ரொம்ப ப்ரௌடாக பேசுவாங்க. இதை கேட்குற ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி, தன்னோட ஒய்ஃபை பற்றி இப்படி பேசுகிறாங்க. ஏன்னா வேற ஒரு ஆஃபீஸில் ஒன்றா இப்படி இருந்தால் என்ன மாதிரிலாம் காசு பேசுவாங்க, எப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தா ஜிமின் ஜங்கூர் அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஜிமின் தான் அந்த மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பார்க்குறதுக்காக ஜங்கோட அப்பா அம்மா ஜிமின் அப்பா அம்மா 2 பேரும் வந்திருக்காங்க. ஜிமின் வந்து நெக்ஸ்ட் சிஓ ஓகேவா. அந்த ரீசனால் தான் இது ஜங்கோட அப்பா கிட்ட ஜங்க் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஜிமினுக்கு இந்த போஸ்டிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜங்கு ஜிமின் இந்த மீட்டிங்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி அவர் பேசுகிறாரு. இது ஜங்கோட அம்மா ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. நீங்கள் தான் நம்ம ஃபைனல் லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணிங்களா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அம்மா ஜிமின் அப்பா கேட்குறாங்க. ஆமாங்க ஜிமின் ஒர்க் முடிச்சுட்டு அப்போ நான் இது காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நீங்கள் தானே வேண்டாம் வீட்டில் சொல்லிட்டீங்க. அவன் 1 இயர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. உண்மையாக அந்த மாதிரி போயிருந்தான் அவனு நம்ம கம்பெனிக்கு சிஓ ஆயிருப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கே நம்ம சொல்கிறாங்க இப்போ தான் அவன் அவங்க கம்பெனியில் சிஓவாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அங்கே பாருங்கள் ஜிமினுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது, நான் நினைக்கவே இல்லை ஜிமின் இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ மெச்சூரிட்டியாக பேசுவான்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஜிமின் அழகாக அந்த கோட் ஷூட் வேர் பண்ணிட்டு செம்ம மாதம் அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜங்கோட வச்சுக்கணும் வாங்க ரசிச்சு பார்க்குறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. நான் கூட நினச்சேன் ஜிமின் இது பார்க்க குழந்த மாதிரி இருக்கான், நம்ம ஜங்குக்கும் மேட்சாக இருப்பான், அது ஒரு நல்ல ஒய்ஃப் ஒர்க் பண்ண நினச்சா பார்த்தா ஒரு ஒய்ஃபாகவும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராகவும் எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. சொல்லி பார்க்குறாங்க. 4 பேர் ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனல் அங்கே மீட்டிங் முடிஞ்சு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுது. இப்போ எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. ஜங்கு அப்படியே எந்திரிச்சு போயிட்டு ஜிம்மில் இவங்க ஸ்டாஃப்லாம் போயிடுறாங்க. அந்த மீட்டிங் ரூமில் ஜிமின் ஜங்குக்கு அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஜிமின் ஜங்கு போயிட்டு அப்படி ஜிம்மில் 4 கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மில் அம்மா வராங்க. ஜங்கா சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா. இங்கே பாரு பையன் இந்த அளவுக்கு நான் இவன் படித்து முடிச்சுட்டு அப்படியே இருந்தானா அவன் ஜாப் போகணும்னு கேட்டான். நாங்கள் அனுப்பவே இல்லை. அதுக்கப்புறம் ஜிம்மில் இது குழந்த மாதிரி ஜிம்முக்குலாம் எந்த டேலண்ட் இல்லைன்னு நினச்சிட்டேன். ஆனால் பார்த்தா இவ்வளோ டேலண்ட் இருக்கா தங்கத்துக்குள்ளே சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா கொஞ்சிறாங்க. ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. என்னங்க சொல்லிட்டீங்க சனிலாவை பார்த்து அவனுக்குள்ள எவ்வளோ டேலண்ட் இருக்குது. ஜங்கா நல்ல வேலை ஜிம்முக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அம்மா நான் இப்போ முடிவு பண்ணிட்டேம்மா லைஃப் லாங் ஜிம்மில் பிஸ்னஸ் பார்ட்னராக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஜிம்மிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குது சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க.
இப்போது நம்ம ஜம்கூட அம்மா ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. சரிப்பா உங்களுக்கு ஆனிவர்சரி வரப்போகுது சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஃபாரின் போகலாம் சொல்கிறோம். ஃபாரினா சரி போயிட்டு வாங்க சொல்லிட்டு அவங்களும் விஷ் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஜிமின் ஜம்கு 2 பேரும் ஃபாரினுக்கு தான் போகிறாங்க. அவங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ 2 பேரும் ஸ்வீடன் தான் வந்திருக்காங்க. வந்துட்டு ஸ்வீடனில் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஜங் பார்க்குறாங்க, நீ ஹாப்பியாக இருக்கேம்மா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். 1 இயராக நான் உங்களை லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க, நான் தான் லவ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு ஒய்ஃபாக இல்லாமல். ஏன்னா அந்த டேக்கு அப்புறம் ஜங் அப்படி இருக்கவே இல்லை. அதான் ரீசன். ஏன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் எப்படின்னா அவங்க லவ் பண்ணணும் ஒருத்தர் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த ரீசனால் அப்படி ஒர்க்கு லவ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கும். இப்போ ஜங் பார்க்குறாங்க, இப்போ நான் லவ் பண்ணி முடிச்சிட்டேன். 1 இயர் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு எல்லாமே என்னை பற்றி டிட்டோ உனக்கு தெரியும். இப்போது என் கூட அப்படி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் கூட ஒரு பேபி பத்துக்கு ரெடியாக சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. ஜிமின் கேட்குறாங்க. ஜங்கு கேட்க ஐயோ ரொம்ப ஸ்டக் ஆகுதுல்ல. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ரெடி தான், உங்களுக்கு ஒரு க்யூட்டான பேபி கொடுக்குறேன் ரெடி தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக அப்படி ஜிமின் சொல்கிறேன். ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக 2 பேரும் அவங்க லைஃப்பை ரொம்ப க்யூட்டாக அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ஆல்மோஸ்ட் ஜிமின் ஒரு 6 மந்த் ஆஃப்டர் பார்க்கலாம்டா க்யூட்டாக அந்த கோட்டை தான் வந்து வியர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜங் பார்க்குறாங்க. ஆச்சு அவங்க பாருமா அது உனக்கு பத்தாவது சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க உனக்காக நியூவாக வாங்கியிருக்கேன். நியூவாக இங்கே பாரு சொல்லிட்டு ஒரு கோட்டை காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பெரிய கோட்டு. இது எதுக்காக நான் சொல்கிறாங்க, இதான் லாங் கோட்டு, அதாவது நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணும். ஏன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, யாரும் உங்களை தப்பாக பார்க்கக்கூடாது. செகண்டு அவங்க ரொம்ப என்ன செக்யூராக ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ ஜிம்மின் பார்க்குறேங்க. இது எனக்கு மட்டும் தானே இல்லை எனக்கும் சொல்கிறாங்க. என்னென்ன ஆமாம் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி கோட்டு வியர் பண்ணப்பா சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு சொல்கிறாங்க, நீ எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நானும் அப்படி தான் சொல்லிட்டு ஜங்குக்கும் அதே மாதிரி போட்டுக்கிறாங்க. இப்போது ஜிமின் 2 பேரும் அப்படியே காரில் வந்து இறங்குறாங்க. ஆஃபீஸ்க்கு தான் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த சார் பாரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட ஸ்டாப் பண்ண முடியல, ஒர்க் வர சொல்லி பார்க்குறாங்க. அதானே சொல்லிட்டு இவ்வளோ அழகாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு செய்வோவாக இருக்காரு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போது ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு வராங்க. லிஃப்ட்டில் ஏறாங்க 2 பேரும். மற்ற எல்லாம் வெளியே நின்றுக்கிறாங்க. ஏன்னா அவங்க போட்டு சொல்லிட்டு ஜிம்மில் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க லிஃப்ட்டில். ஆச்சு ஜங்கா ஹக் பண்ணதுன்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க பேபி இருக்கலாம் ஸ்டமக்கில், ஏன்டா அது கூட ஹக் கூட பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. வீட்டில் ஹக் பண்ணுங்க, ஆஃபீஸில் ஹக் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. லிஃப்ட்டுடா சொல்கிறாங்க. அதுவும் தான் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஃபைனலாக அப்படியே உள்ள ஆஃபீஸில் என்ட்ரு ஆகுறாங்க. ஜிமின் பொறுமையாக நடந்து வராங்க. அவங்க அப்படியே ஜிமினை பார்த்து கொடுத்து வந்து இப்போ ஜிமின் வந்து எங்கே இருக்காங்கன்னா அவருக்கு தனி கேபின் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஒரு கேபின் ஓகேவா ஒரு செய்வோம் இல்லையா, அதனால் ஒரு சீட்டில் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜிமினும் அப்படி உட்காராங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதம்மா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிமினுக்கு நெக்லாம் பெயின் வரக்கூடாது சொல்லிட்டு ஜங்க் தான் அந்த நெக் பில்லோலாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. பின்னாடி அவர் உட்காரத்துக்கு எல்லாமே அரேஞ்ச் சீட்லாம் அப்படியே பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நான் ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இங்கே ஜிமின் ஜங்கோட ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 7 மந்த் ஆகுது. ஜங்கோட அம்மா ஜிமினோட அம்மா எல்லாம் இருக்காங்க. பாருப்பா இனிமேல் ஒர்க் போகக்கூடாது சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, ஆமாம் நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஓகே ஆண்டி புரியுது சொல்லிட்டு அவரு வீட்டில் இருக்காரு. இப்போ ஜங்க் மட்டும் ஒர்க் போகிறாங்க. ஜங்க் ஆஃபீஸில் ஜிமின் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஜிமின் இருந்துகிட்டே இருப்பாரா. ஜங்க் தான் ஜிமில் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜிமின் வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. ஜங்க் அந்த மாதிரி தான் இருக்கும். ஜங்க் பார்க்குறாங்க. பேபி இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எப்படா 3 மந்த் ஆகும், நான் பேபியும் கூட்டிகிட்டு வந்து அங்கே வச்சுக்க போகிறேன், நாங்கள் 3 பேரும் ஆஃபீஸ்லேயே இருக்க போகிறேன் சொல்லிட்டு ஜங்க் நினைக்கிறாங்க. இப்போ காயமைக்க பார்க்குறாங்க. அட பாவி என்னடா நினச்சிட்டு ஆமாடா நான் எப்போதும் என்னோட லவ் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும். என்னாண்டுக்கு ஆமாம் நான் எப்போவுமே என்னோட ஒய்ஃபும் என்னோட பேபியும் என்னோட லவ் ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஃபீல் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த் முடிஞ்சிச்சுரா. அன்றைக்கி ஜிமின் ஜங்குக்கான ஒரு அழகான பேபி பிறந்திருக்கு. ஒரு பாய் பேபி தான் பிறந்திருக்கு. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துருக்காங்க. என்னடா அம்மா சொல்கிறாங்க, ஜங்கா நம்ம பேபி ரொம்ப அழகாக இருக்கானா, செம்ம க்யூட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அச்சோ உங்கள் பாரு சொல்கிறாங்க. மின்மின் அப்படி சொல்கிறாங்க. மம்மா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக விளையாடிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பேபி பிறந்து ஆல்மோஸ்ட் இன்னும் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, நான் 3 இயர்ஸ் வச்சுறேன். 3 இயர்ஸ் ஆயிருக்கும். இப்போ 3 பேரும் ஆஃபீஸ் போகிறாங்க. பேபியும் கூட்டிகிட்டு நம்ம ஜிமின் ஜங்கு 2 பேரும் வராங்க. ஏன்டா இவனையும் ஒரு செய்வோவா அக்காவும் விட மாட்டியா சொல்லிட்டு நம்ம ஜிமினை பார்த்து காய் கேட்குறாங்க. ஆமாக்கா இங்கே பாருங்கள் என்னோட பையன் தான் நெக்ஸ்ட் செய்வோம் ஓகேவா, இப்போ வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் நான் என் ஹஸ்பண்டும் அப்படி ஜிம்னு சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி சொல்லுமா சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஜிம்னு 4 கிஸ் பண்ணுறாங்க. நாங்கள் 3 பேருமே செய்வோம் தான் இருப்போம் அந்த கம்பெனியில் சொல்கிறாங்க. அப்படியா இருங்க சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பாரு குடும்பமே ஆஃபீஸில் தான் கிடக்கு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஜிம் 2 பேரும் போயிட்டு அவங்க கேபில் உட்காராங்க. பேபி கூட்ட விளையாடிட்டு இருக்கு. ஏன்டாம்மா நீ ஹாப்பியாக இருக்கா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, நல்ல வேலை என்னோட லைஃப்பில் ஒரு அழகாக ஏஞ்சல் மாதிரி வந்தீங்க, ரொம்ப அழகாக என் லைஃப் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நீ எப்போ என் லவ் ஃபீல் பண்ணுறல, இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறேன், லைஃப் லாங் என்னோட எண்ட் ஆஃப் லாஸ்ட் பிரீத் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன், நீங்கள் என்ன ஃபீல் பண்ண வைக்கணும் கண்டிப்பாக அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் 2 பேரும் அப்படியே 4 கிட்ட அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்டரில் பார்த்தா ஒரு சின்ன குட்டி பையன் நிற்கிறாங்க. ஜங்குக்கு ஜிம் பார்க்குறாங்க. நீ இப்போ அந்த மீன் சொல்கிறாங்க அம்மா என்னையும் சொல்கிறாங்க. இப்போ பேபியும் தூக்கி அவங்க 3 பேர் அவங்க 3 பேர் ஹெட்டையும் ஒன்றா வைக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜங்க் தான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அப்படியே செல்ஃபி எடுக்கிறாங்க. எடுத்து அப்படியே பார்க்குறாங்க. செம்ம கூட்டாக இருக்கிற நம்ம ஃபேமிலி அம்மா செம்ம கியூட் அப்படி சொல்லிட்டு 3 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம இதே மாதிரி இருக்கணும் எப்பவும் சொல்கிறாங்க. எப்பவும் நம்ம இதே மாதிரி தான், நீ லவ் ஃபீல் பண்ணணும், நான் லவ் ஃபீல் பண்ணணும், ஃபீல் மை லவ் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்படி சொல்கிறாங்க. இதோட முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் தோணுச்சு அப்படி கொடுத்துட்டேன். ஓகேவா, பை டேக் கேர் எவ்ரி ஒன்.